Everybody wanna know. Hey guys, welcome back to Dhamsir Vlogs. சொல்ல எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்திருப்போம். லைக் அது அதுலேருந்து எல்லோரும் ஒரு மாதிரி ரொம்ப ஹரிபரியாக என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுதான் ஒரு டீட்டெயிலாக என்ன தான் நடந்துச்சு அன்னைக்கு அப்படின்றத சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலாகு. ஸோ என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல. நான் போயிட்டு அம்மா காரில் ஏறி உட்காந்துட்டு நான் அப்புறம் விலாக் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். எந்திரிக்கவே முடியாதுன்னு சொன்னால் எப்போ நடக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு யாராவது ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவங்கள பிடிச்சி கொஞ்சம் தூரம் அப்படின்னா அப்படி வாக் பண்ணிக்கலாம் மெதுவாக. நம்ம நிலமை அப்படி இருக்குது. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்க, வண்டி வந்துட்டு ரிவர்ஸ் வந்தோன்னா அண்ணா இங்கே கொண்டு வந்து நிறுத்துவேன் கரெக்டாக. வண்டி டோர் ஓப்பன் பண்ணுவான். அந்த டோரை பிடிச்சி நான் அப்படியே உள்ளே ஜம்ப் பண்ணிடுவேன். அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு காலில் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடுச்சு அதுக்குன்னு சொல்லிட்டு அதவே ஒரு மாதிரி மைண்டில் போட்டுட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்துருந்தோம்னாலும் நம்மளே டிமோட்டிவ் பண்ணுற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசி வந்துட்டு மனசை தேத்திட்டு இருக்கேன். வேறு என்ன பண்ணுறது, இன்னொரு 6 மாதத்துக்கு வண்டியெலாம் ஓட்டக்கூடாது. ஸோ பார்ப்போம். ஒரு மாதிரி மூஞ்சியே கேவலமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்துட்டு. ஸோ ஓகேங்க, நம்ம அப்படியே வண்டியில் ஏறிட்டு உங்களுக்கு vlog கன்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் ஸ்டார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கும் ஒரு மாதிரி போராக இருக்குது. அட் த சேம் டைம் வெளியே எங்கேயாவது போகலான்னாலும் கடுப்பாக இருக்குது நம்மளுக்கு. உட்காந்துட்டு அப்படியே போயிட்டு அப்போலாம் நாங்கள் எங்கேயும் சுற்றிட்டு தான் இருக்கோம். பட் vlog எதுவும் பெருசாக எடுக்கிறது இல்லை. சரி, இனிமேல் எங்கேயாவது போனோம்னா கண்டிப்பாக வந்துட்டு vlog ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா ஆக்சுவலாக May 29th ஓகேங்களா, அன்றைக்கி தான் வந்து நடந்த சம்பவம் இது. ஒன்றும் ஆகலை. அண்ணா ஒருத்தர் ட்ராப் பண்ணுறதுக்காக போயிட்டு வந்துட்டுருக்கிற டைமில் வந்துட்டு எனக்குன்னே வந்து வணக்கண்டா மாப்பிள்ளை சைடில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா ஒருத்தர் வந்துட்டார் உள்ளுக்குள்ளே. ஆக்சுவலாக நான் வந்து R15 பைக்கில் வந்துட்டுருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நான் அவர் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய கான்ஷியஸ் லெவலுக்கு நான் வண்டியை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி அவர் ஒரு செகண்டு கேப் கொடுத்துருந்தாருனா கூட நான் வந்துட்டு அப்படியே போயிருந்திருப்பேன். பட்டு அவருக்கு நேரம் எப்படி இருந்துச்சோ என்னமோ தெரில, இல்லை ஏன் நேரமோ அவர் நேரமோ அது மேலே இருக்கிறவனுக்கு தான் தெரியும். பட் ஓகே, நடந்துருச்சு. அப்படி உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் மேலே இடித்து நான் கீழே விழுந்துட்டேன். அந்த ஃபோட்டோஸும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். கீழே விழுந்து எனக்கு அப்போ ஒன்றும் தெரில, ஒரு கையில் மட்டும் ஒரு பிளட் வந்துட்டு இருந்துச்சு லைட்டாக. சரி, அது ஒன்று தான் அடி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு நான் அப்படியே வந்துட்டு அண்ணாக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு தான் வந்தான். அப்போது என்னடா நினச்சி வந்தேன், நான் கூப்பிட்டேன் பெருசாக எதுவும் நினைக்கல. ஏன்னா இவன் கால் பண்ணி கூப்பிடும்போது நல்லா தான் கூப்பிட்டான். அதனால் சரி பெருசாக சிவியராக எதுவும் அட்டாக் ஆகலை, சும்மா நார்மல் அட்டாக் ஆடே பெரிய டிஃபெக்ட் எதுவும் இல்லை. ஏன்னா வந்து விழுந்து நானே எந்திரிச்சிட்டு தான் இவனுக்கு நான் கால் பண்ணி இதே தௌஃபி இந்த மாதிரி பதட்டத்தில் தான் போனேன் அந்த ஸ்பாட்டுக்கு. என்னமோ ஏதோ ஒரு பயத்தோடு தான் போனேன். நாங்கள் போய் அவனை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் பெருமூச்சே வந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா நானாக விழுந்துட்டு நானாக எந்திரிச்சிட்டு நானாக தான் வந்துட்டு உனக்கு காலும் பண்ணேன். தௌஃபி ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன், அடி எதுவும் பண்ணல, வண்டி மட்டும்தான் லைட்டாக அடிபட்டுருச்சு, நீ பொறுமையாகவே வா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நானே கால் பண்ணி சொன்னனால. ஏன்னா வந்து நான் ஒரு மில்க் ஷேக் வாங்கி குடிக்கலான்னு சொல்லிட்டு அப்போ தான் ஓப்பன் பண்ணி குடிக்கிறேன். அதே அப்புறம் போனதே அவன் ஃபோன் பண்ணிட்டான். அப்போ இவனும் கரெக்டாக வந்துட்டு வந்தான். இவனும் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா நாங்கள் ஒருத்தன் தனியாக இருக்கிறப்போ வந்துட்டு ஏன்னா எல்லாருமே அங்கே ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்கிறது, விஷயம் என்னென்னா தப்பு யார் மேலெல்லாம் யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க கைஸ். எல்லாருமே வந்துட்டு அவன் என்ன வண்டியில் வந்திருக்கான் அதுதான் பார்க்குறாங்க. அவர் எக்ஸலில் வந்தார், நான் R15 போனேன், நான் தான் ஸ்பீடாக வந்தேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த நடுவில் வந்த தாத்தா அவர் தான் ஹைலைட்டு. நான் வந்துட்டு ஹெட்லைட் போடல அப்படின்னு சொல்லிட்டாரு R15. ஆக்சுவலாக அது V4 ஓகேங்களா, அதில் வந்து ஹெட்லைட் ஆஃப் பண்ணுற ஸ்விட்சுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் நான் ஹெட்லைட்டை வந்துட்டு போடலன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொன்று என்னென்னா நான் ஸ்பீடாக வந்தேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து அதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அந்த அக்கா பார்த்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் ஸ்பீடாக வந்திருந்தேன்னா நான் வந்து நானாக எந்திரிச்சிருக்க மாட்டான் தான் உண்மை. ஏன்னா வந்து அவர் நடுவில் வந்த வேகமும் நான் வந்து அவங்க சொல்கிற மாதிரி ஸ்பீடாக வந்திருந்தனாலோ அவருக்கும் இம்பேக்ட் ஆகிருக்கும், அட் த சேம் டைம் எனக்கும் மேஜர் இம்பேக்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் எதுவுமே அப்படி இல்லை. அப்படி இருந்தும் எப்படிடா தன் சரி ஏமாந்து காலில் கட்டு போகிற அளவுக்கு போச்சு அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடு தாங்க. லெஃப்ட் சைடு வந்துட்டு கீர் ஷிஃப்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, கால் வந்து உள்ளே இருந்துச்சு. ஸோ வண்டியும் லெஃப்ட் சைடு தான் விழுந்தனால வேறு ஆப்ஷன் இல்லாதனால வந்துட்டு அப்படி விழுகிற டைமில் கால் உள்ளே சிக்கி லைக் ஜவு வந்துட்டு விலகிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஆல்மோஸ்ட் 2 கட்டு போட்டாச்சு. இன்னொரு 10 days அப்படியே வந்துட்டு எனக்கு இப்படியே போயிடும். பட்டு ஓகே, வேறு என்ன பண்ணுறது, நடந்துருச்சு. ஓகே தான், ஃபஸ்ட் இஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே போக வேண்டியதான். பட்டு தெரில, என்னமோ வந்து புதுசாக இருக்குது எல்லாம் நடக்கிறதெல்லாம், ஒரு மாதிரி வந்துட்டு புதுசாக இருக்குது, அதெல்லாம் உண்மை. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நம்ம கால் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கால் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஓகேவாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு 10 to 15 days ஆகும் நம்ம நடக்கிறதுக்கு. நம்ம அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா இப்படியே இருந்தாலும் செட் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கேயும் போகாமல் வராமல் இருக்கிறதுக்கு. அப்படியே பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்படியெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். நீங்களும் அப்படி லைட்டாக ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் கால் சரியானதுக்கப்புறம் இந்த டைம் வந்து அதை விட்டுறதா பிளானே இல்லை. இதில் ஃபோக்கஸ்டாக வந்து இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு வீடியோ எதாவது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி விட்டு நம்ம தன்சில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் சந்திக்கிறேன். டாடா பை. நம்ம கால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலமையில தான் இருக்குது.